நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்க டாக்டர் வந்து யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் ஒண்ணு குடுப்பாங்க. இல்லன்னா சீரம் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட். சில சமயம் 2 டெஸ்ட்டுமே உங்கள பண்ண சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த சீரம் பீட்டா ஹெச்சிஜி என்ன அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துறது தான் இந்த வீடியோ. ஐ அம் டாக்டர் ஜான்சி, ஐவிஎஃப் கன்சல்டன்ட். ஸோ இந்த சீரம் பீட்டா ஹெச்சிஜி ஹியூமன் கொரியானிக் கொரோனோட்ரோபின். இது வந்து ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் எங்க இருந்து செக்ரீட் ஆகுது? So, ஆணினுடைய விந்தணுவும் பெண்ணினுடைய சினை முட்டையும் ஒண்ணு சேர்றது தான் வந்து நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது கன்செப்ஷன். அதுதான் கன்செப்ஷன். இந்த கன்செப்ஷன் யூசுவலா வந்துட்டு நம்மளுக்கு 11 டேஸ் டு 21 டேஸ்ல நடக்கும். ஓகேவா? 11வது நாள்ல இருந்து 21வது நாள் நம்ம பீரியட்ஸ்ல இருந்து கணக்கு. 11 டு 21 டேஸ்ல இந்த கன்செப்ஷன் வந்து நடக்கும். கன்செப்ஷன் நடந்த உடனே, அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்த உடனே என்ன ஆகும்னா 5 நாளைக்கு இந்த கரு வந்து இந்த டியூப்ல தான் வளரும். அதுக்கப்புறமா அது வந்து அந்த கரு கர்ப்பப்பைக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில வந்து ஒட்டி வளரும். இது ஒட்டும் பொழுது பிளசண்டா அப்படிங்கிற டிஷ்யூ வந்து டெவலப் ஆகும். இந்த பிளசண்டாவோட அவுட்டர் லேயர் வெளிப்புறத்துல வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். இது பேரு சின்சாய்ஷியல் ட்ரோஃபோபிளாஸ்ட். இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் தான் வந்துட்டு இந்த பீட்டா ஹெச்சிஜி, அதாவது ஹியூமன் கொரியானிக் கொரோனோட்ரோபின், இந்த ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த ஹார்மோன் என்ன ஆகும் அப்படின்னா தாயினுடைய ரத்தத்துல வந்து கலக்க ஆரம்பிக்கும். இது கலக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம வந்து தாயினுடைய ரத்தத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது அதுல வந்து பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோனை நம்மளால பார்க்க முடியும். அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அது யூரின் வழியாவும் வந்துட்டு வெளியில வரும்பொழுது அந்த யூரின்லயும் வந்து நம்ம அந்த பீட்டா ஹெச்சிஜி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம அந்த யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட், கார்ட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கார்ட் டெஸ்ட் நம்ம யூசுவலா எப்போ பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிஸ்ட் பீரியட் எப்போ வரணுமோ அந்த பீரியட்ஸ்ல இருந்து ஒரு 1 வீக்கோ இல்ல 2 வீக்ஸ் கழிச்சு நம்மளுக்கு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா அந்த கார்ட்ல 2 லைன்ஸ் வந்து தெரியும். அதே மாரி பிளட் டெஸ்ட் வந்து மிஸ்ட் பீரியட்ல இருந்து இமிடியேட்டா 1 ஆர் 2 டேஸ்ல இருந்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த பிளட் டெஸ்ட் வந்து எவ்ரி 48 ஹவர்ஸ் வந்து டபுள் ஆகுதா அப்படின்றதையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் பிளசண்டால இருக்க சென்ஸ் ஐசோட்ரோபோபிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ ஆர் செல்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகுது. இது அம்மாவினுடைய ரத்தத்துல கலக்குது. அதை தான் நம்ம வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா, நான் பிரெக்னெண்டா இருக்கேனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். வணக்கம்.